உணர்ச்சி உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. ஆனால் உணர்ச்சி வசப்படுவது விளைவேணும் என்று சொல்ல மாட்டேன். உணர்ச்சியில் வாழக்கூடாது. நம்ம வாழ்வு உணர்ச்சியில், சரீரத்துக்கு அடுத்த உணர்ச்சி, சூழ்நிலைக்கு அடுத்த உணர்ச்சியில் என் ஒவ்வொரு நாளும் வாழக்கூடாது. ஆனால் தேவனுடைய உணர்வில் என் உணர்வை கீழ்ப்படுத்த வேண்டும். தேவனுடைய உணர்வு, என் உணர்வை நான் கீழ்ப்படுத்த வேண்டும். தேவனுடைய உணர்வு ஹோலி ஸ்பிரிட் தருகிற உணர்வு. ஆனால் நமக்கு சாத்தான் கொண்டு வருகிற உணர்வு, சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இவ்வளோ பெரிய தேவைகள் இருக்க, என்ன செய்வேன் என்ற உணர்வு. இந்த ரெண்டு உணர்வு, ஒன்று ஹோலி ஸ்பிரிட், ஒன்று சூழ்நிலைகளை வைத்து, எதிர்மறையான காரியங்களை வைத்து பிசாசு கொண்டு வருகிற உணர்வு. ரெண்டும் இருக்கு, ரெண்டும் மோதுது. ஆனால் நீங்கள் எப்படி தெரியுமா? தேவனுடைய உணர்வினால இப்போது நான் சொன்ன உணர்வை மேற்கொள்வதல்ல, கீழ்ப்படுத்துவது. ஆமென். மேற்கொள்வதல்ல, கீழ்ப்படுத்துவது. இதற்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை ஒரே ஒருவர், ஹோலி ஸ்பிரிட். ஆமென். சொல்லுங்க, பரலோக பிதாவே, எங்கள் உணர்வில் ஒன்று பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைக்குள்ளே உண்டு பண்ணுகிற உணர்வு, அந்த உணர்வு ஸ்பிரிட், அந்த உணர்வு ஆவி, அந்த உணர்வு வார்த்தையினாலே தேவன் ஏற்படுத்துகிற ஹோலி ஸ்பிரிட் உணர்வு. இன்னொரு உணர்வு எங்கள் சூழ்நிலைகள், பிரச்சனைகள், எதிர்மறையான தாக்கங்கள், இவைகள் மூலமாக பிசாசு எங்களுக்கு கொண்டு வருகிற உணர்வு. இந்த ரெண்டும் இருக்கு. இல்லைன்னு நீங்கள் ஒருத்தர் சொல்ல முடியாது, இல்லை என்று நானும் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு தேவை ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப். எனக்கு தேவை ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப். இப்போ நான் சொன்ன இந்த எதிர்மறையான பிசாசுக்கு அடுத்த உணர்வு வரும்போது, அந்த உணர்வுலையே நீங்கள் விட்டு கொடுத்து விடாதபடி, இது ஹோலி ஸ்பிரிட் உணர்வு அல்ல, இது இந்த வசனத்துக்கு அடுத்த உணர்வு அல்ல என்பதை உடனே சென்ஸ் பண்ணி அவனை துரத்த வேணாம். ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ணாடி, ஹோலி ஸ்பிரிட் டாடி உணர்வை தாருங்க, வார்த்தை உணர்வை தாருங்க, இரத்தத்தின் உணர்வை தாருங்க என்று ஹோலி ஸ்பிரிட் உதவியை நீங்கள் நாடும் போது அந்த உணர்வு அப்படியே டிஸப்பியர்ட் ஆகிரும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் ஹோலி ஸ்பிரிட்டை சார்ந்து வாழ வேண்டும்.